அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசுக்கு திருமாவளவன் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். காவிரியில் நீர் திறந்துவிட மறுக்கும் தமிழர் விரோத போக்கை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் எனவும், மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்தி. பாரிகார்த்தி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. காவிரியில் நீர் திறந்துவிட மறுக்கும் தமிழர் விரோத போக்கை கர்நாடகா மாநில அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தையின் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மேலும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஆணையிட்ட பிறகும் கூட காவிரியிலிருந்து நீர் திறந்து விடாத கர்நாடக அரசின் தமிழர் விரோத போக்கு என்பது அதிர்ச்சி அளிக்கிறதாகவும், ஒழுங்காற்று குழுவையும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் கர்நாடக அரசு இந்த போக்கை விடுதலை சிறுத்தை சார்பில் கண்டனம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக அரசினுடைய இத்தகைய பிடிவாத போக்கில் தமிழ்நாட்டில் டெல்டா பகுதி முழுவதும் விவசாயங்கள் பாதிக்கப்படும், பாலைவனமாக மாறிவிடும் ஆபத்தான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும், தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா திறந்துவிட்ட ஒரு டிஎம்சி கூட தற்போது இந்த காலகட்டத்தில் வந்து சேரவில்லை என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக குறுவை சாகுபடி இல்லாமல் போய்விட்டது, சம்பா சாகுபடியும் செய்ய முடியாத நிலையில் தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக விவசாயம் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது என்றும், இனியும் கர்நாடக அரசு நமக்கு நியாயம் செய்யும் என நம்புவதற்கு இடமில்லை. எனவே தமிழ்நாட்டின் சார்பில் நாம் நமது நியாயமான குரலை உரத்து வெளிப்படுத்த வேண்டும் என்றும், இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் திருமாவளவன் தற்போது வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்தி.